வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 7ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் அளவீட்டியல் விசையும் இயக்கமும் 2 பாடம் பார்த்தாச்சு. அதன் தொடர்ச்சியாக நம்ம வெப்பம் மற்றும் வெப்பநிலை பாடத்தை பார்க்க போகிறோம். வெப்பம்னா என்ன, வெப்பநிலைனா என்ன, இதை நம்ம 6ஆம் வகுப்புலேயே படிச்சிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த படத்தை பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கருவி என்ன கருவின்னு உங்களுக்கு தெரியுதா? இதுதான் வெப்பநிலைமானி இல்லையா? இதை நம்ம போன வருஷம் பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருள் வெப்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் அதனுடைய வெப்பநிலை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி குளிர்ச்சியான நிலையிலும் அதனோட வெப்பநிலை என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி ஒரு திரவத்தினுடைய வெப்பநிலையை நம்மளால் அளவிட முடியும் இல்லையா? இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது தான் கற்றல் நோக்கங்களில் கொடுத்துருக்காங்க. கவனிக்கலாம். வெப்பநிலைமானி வேலை செய்யும் தத்துவத்தினை புரிந்து கொள்ளுதல். இந்த வெப்பநிலைமானி எப்படி நம்மளுக்கு வேலை செய்யுது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வெப்பநிலைமானியை பயன்படுத்தி வெப்பநிலையினை அளவிடுதல். அப்போ இந்த வெப்பநிலைமானியை பயன்படுத்தி ஒரு பொருளினுடைய வெப்பநிலை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். வெப்பநிலைமானி திரவங்கள் பற்றி அறிந்து கொள்ளுதல். வெப்பநிலைமானியில் பார்த்தோம் அப்படின்னா பாதரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவ உலோகம் பயன்படுதுன்னு சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் ஆல்கஹால் அப்படின்ற ஒரு திரவமும் பயன்படுத்தப்படுது. ஓகேவா? அதை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது மருத்துவ மற்றும் ஆய்வு வெப்பநிலைமானிகளை வேறுபடுத்துதல். அப்போ ஹாஸ்பிட்டல் நம்ம பயன்படுத்தக்கூடிய வெப்பநிலைமானிக்கும் ஆய்வகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லேபில் பயன்படுத்தக்கூடிய வெப்பநிலைமானிக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? அடுத்தது வெப்பநிலையின் பல்வேறு அலகுகளை அளவிடுதல். சரியா? வெப்பநிலையை நம்ம பல்வேறு அலகுகளை அளக்கிறோம் இல்லையா? செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் இந்த மாதிரி அளக்கிறோம் இல்லையா? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? வெப்பநிலையின் மதிப்பினை ஒரு வகை அளவீட்டிலிருந்து மற்றொரு அளவீட்டிற்கு மாற்றுதல். இப்போ நம்ம செல்சியஸ் அளவில் கண்டுபிடிச்சிருக்கிறத நம்ம கெல்வினுக்கு மாற்றலாம், இல்லைன்னா ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றலாம். இந்த மாதிரி ஒரு வகை அளவீட்டிலிருந்து மற்றொரு அளவீட்டிற்கு நம்மளால் மாற்ற முடியும். அதுதான் நம்ம கணக்கீட்டில் பார்க்க போகிறோம். ஓகேவா? படத்தினுடைய அறிமுக பகுதிக்கு போகலாமா? இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம வேக்கிறதுனால விசிறிட்டு இருக்காங்க, சூரிய ஒளியில் இருக்கிறதுனால. அதுவே இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, குளிர்ற மாதிரி இருக்குது, சொட்டர்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் இவங்க வெயிலேருந்து கஷ்டப்படுறாங்க, இவங்க குளிர்லேருந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெளிப்புறம் குளிர்ச்சியாக உள்ளபோது நமது உடல் குளிரால் நடுங்குகிறது இல்லையா? இப்போ வெளியில் பார்த்தோம்னா சுற்றுப்புறத்தில் ஃபுல்லாகவே குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா நமது உடல் நடுங்குகிறது இல்லையா? அதே போல் வெளிப்புறம் வெப்பமாக உள்ளபோது நமக்கு வியர்க்கிறது இல்லையா? அதே வெளியில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது, வேக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? கவனிங்க. இக்குளிர்ச்சியினையும் வெப்பத்தினையும் நீங்கள் எவ்வாறு துல்லியமாக அளவிடுவீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? நம்ம சொல்லலாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு குளிருது, கொஞ்சம் வேக்குது அப்படின்னு நம்ம சொல்லுமே தவிர எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குது, எவ்வளவு சூடாக இருக்குது அப்படின்னா நம்மளால் துல்லியமாக அளக்க முடியாது இல்லையா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமது அன்றாட வாழ்வின் பல நிகழ்வுகளில் வெப்பநிலைமானி முக்கிய பங்காற்றுகிறது. நம்ம டே டு டே லைஃப்லேயும் பார்த்தோம்னா வெப்பநிலைமானி பயன்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக நமது உடல் இயக்க செயல்பாடுகள், காலநிலை மற்றும் உணவு சமைத்தல் போன்ற பல நிகழ்வுகள் வெப்பநிலையினை பொறுத்து மாறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ நம்ம சாதாரணமாக நம்மளோட உடல் இயக்க செயல்பாடுகளுமே பார்த்தோம்னா வெப்பநிலை பொறுத்து தான் இருக்குன்றாங்க. காலநிலையும் வெப்பநிலை பொறுத்து தான் இருக்காங்க. உணவு சமைக்கிறதும் வெப்பநிலை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, அன்லைன் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவீடு வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது. அப்போ ஒரு பொருள் பார்த்தோம் அப்படின்னா குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி, வெப்பமாக இருந்தாலும் சரி, அதை அளக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம், வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பே வெப்பநிலை ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பு வெப்பநிலை ஆகும் சொல்கிறோம். சரியா? ஏன் துகள்களினுடைய இயக்கத்தினுடைய சராசரி மதிப்பு சொல்கிறோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கவனிங்க. வெப்பநிலையானது ஒரு பொருள் உள்ள
அணுக்கள் எவ்வளவு வேகமாக இயங்குகிறது என்பதோடு தொடர்புடையதாகும். அப்போ உங்களுக்கு தெரியும், எல்லா பொருட்களுமே அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் தான் உருவாக்கப்பட்டதுன்னு தெரியும் இல்லையா? அப்போ வெப்பநிலை வந்து நம்ம ஒரு பொருளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதில் உள்ளக்கூடிய அணுக்களும் சரி மூலக்கூறுகளும் சரி வேகமாக இயங்கும். அதை பற்றி தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இந்த படத்தை பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடதுபுறம் உள்ள துகள்களின் இயக்க ஆற்றலை காட்டிலும் வலதுபுறம் உள்ள துகள்களின் இயக்க ஆற்றல் அதிகமாகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களோட இடது பக்கத்தை விட வலது பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயக்கம் வந்து எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இயக்க ஆற்றல் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். எனவே வலதுபுறம் உள்ள துகள்களே அதிக வெப்பநிலையில் காணப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஒரு பொருளை நம்ம வந்து வெப்பப்படுத்தாமையே அது வந்து அதிக வெப்பநிலையில் இருக்குன்றதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதில் உள்ளக்கூடிய மூலக்கூறுகளும் சரி அணுக்களும் சரி அதனோட இயக்கத்தினை வச்சு நம்ம சொல்லலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா இது? அடுத்து பாருங்க. வெப்பநிலையின் அலகு. வெப்பநிலையின் அலகு நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு பொருளினுடைய வெப்பத்தை அளக்கக்கூடியதான் நம்ம வெப்பநிலைன்னு சொன்னோம் இல்லையா? கொடுத்துருக்காங்க, கவனிங்க. வெப்பநிலையினை அளக்க 3 வகையான அலகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை செல்சியஸ், ஃபாரன்ஹீட் மற்றும் கெல்வின் ஆகும். சரியா? இப்போ செல்சியஸ்னா என்ன, ஃபாரன்ஹீட்னா என்ன, கெல்வினா என்ன, இதை வந்து நம்ம 6ஆம் வகுப்புலேயே படிச்சிருக்கோம் இல்லையா? மறுபடியும் இன்னொரு டைம் படிக்கலாம். செல்சியஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்சியஸ் என்பது டிகிரி சி என எழுதப்படுகிறது. டிகிரி சி என எழுதப்படுகிறது. உதாரணமாக 20 டிகிரி செல்சியஸ், இது 20 டிகிரி செல்சியஸ் என படிக்கப்படுகிறது. சரியா? இது எப்படி படிக்கணும் அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ்னு படிக்கணும். சரியா? செல்சியஸ் அலகானது சென்டிகிரேட் எனவும் அழைக்கப்படுகிறது. சரியா? நம்ம செல்சியஸ் சொல்லலாம், இல்லைன்னா சென்டிகிரேடும் சொல்லலாம். ஓகேவா? செல்சியஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? அடுத்தது ஃபாரன்ஹீட் பாருங்க. ஃபாரன்ஹீட் என்பது டிகிரி எஃப் என எழுதப்படுகிறது. சரியா? டிகிரி எஃப். உதாரணமாக 25 டிகிரி எஃப் என்பது இது 25 டிகிரி ஃபாரன்ஹீட் என படிக்கப்படுகிறது. சரியா? நம்ம எழுதும்போது 25 டிகிரி ஃபாரன்ஹீட்னு எழுதுகிறோம், படிக்கும்போது 25 டிகிரி ஃபாரன்ஹீட்னு தான் படிக்கிறோம். சரியா? அடுத்து பாருங்க, கெல்வின். கெல்வின் அலகானது கே என எழுதப்படுகிறது. கெல்வின் அலகானது கே என எழுதப்படுகிறது. உதாரணமாக 100 கே, இது 100 கெல்வின் என படிக்கப்படுகிறது. சரியா? 100 கேன்னு படிக்கிறோம் இல்லையா? அது எப்படி நம்ம சொல்லணும்? 100 கெல்வின் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இதுதான் முக்கியமானது. வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு வந்து பார்த்தோம்னா கெல்வின். இல்லை பாருங்க, கே வந்து கேபிட்டல் லெட்டரில் போட்டிருப்பாங்க, இது மிக மிக முக்கியம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின், கே ஆகும். ஓகேவா? சரி, இந்த வெப்பநிலையினை எப்படி அளக்க போகிறோன்றதான் அடுத்து பார்க்க போகிறோம். வெப்பநிலையினை அளவிடுதல். ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் அதன் வெப்பநிலையாகும். இது நான் 6ஆம் கிளாஸ்லேயே படிச்சேன்னு சொன்னிருக்கேன் இல்லையா? கவனிச்சுக்கோங்க. ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் அதன் வெப்பநிலைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதாவது ஒரு பொருள் அதிக வெப்பநிலையினை கொண்டிருந்தால் அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகள் அதிக வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். ஆமாம், அப்போ குறைவான வெப்பநிலையாக இருந்துச்சுன்னா பொருட்களில் உள்ள மூலக்கூறுகள் குறைவான வேகத்தோட இயங்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கவனிங்க. ஆனால் இங்கு கேள்வி என்னவெனில் வெப்பநிலையினை எவ்வாறு அளப்பது என்பதாகும். சரியா? இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? வெப்பநிலை எப்படி தான் அளக்கிறது அப்படின்னு தான் கேட்குறோம். சரியா? அப்போ எந்த ஒரு பொருளும் மூலக்கூறுகளும் மிக சிறியவையாகும். எனவே அவற்றின் பகுப்பாய்வு செய்து இயக்கத்தினை கணக்கிட்டு அதன் மூலம் வெப்பநிலையை அளப்பது கடினமான ஒன்றாகும். சரியா? நம்மளுக்கு தெரியும், பொருட்கள் எல்லாமே வந்து மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டதுன்னு தெரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனோட இயக்கத்தினை வந்து இயக்க ஆற்றலை கணக்கிட்டு அதன் மூலயமா வெப்ப ஆற்றலை கணக்கிறது வந்து கடினம் இல்லையா? எனவே நாம் மாற்று வழியை பயன்படுத்தி மட்டுமே ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலை அளக்க இயலும். நம்ம வேற ஒரு மெத்தடில் வந்து மூலக்கூறுகளுடைய இயக்க ஆற்றலை கணக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? எப்படின்னு பாருங்க. திண்ம பொருளுக்கு வெப்பத்தினை அளிக்கும் போது அவை விரிவடையும் என நாம் முன்னரே அறிந்துள்ளோம். ஆமாவா? இப்போ ஒரு திடப்பொருளாக இருக்குது, வெப்பம் கொடுத்தோம் அப்படின்னா அது அதிகரிக்குது, விரிவடையுது. எப்படி? இரும்புக்கு வந்து பார்த்தோம்னா வெப்பாற்றல் கொடுக்குறீங்க, அது விரிவடையுது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி தான் கீழ்கண்ட செயல்பாட்டின் மூலம் அதனை அறிந்து கொள்ளலாம். வெப்பநிலை மானியில் உள்ள திரவமானது வெப்பப்படுத்தும் போது விரிவடைகிறது, குளிர்ச்சி அடையும் போது சுருங்குகிறது. இதன் மூலம் வெப்பநிலையானது அளவிடப்படுகிறது. இதுதான் உங்களுக்கு ஒரு செயல்பாட்டில் கொடுத்துருக்காங்க, கவனிங்க.
செயல்பாடு ஒன்றில் பாருங்கள், தேவையான பொருட்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறிய கண்ணாடி பாட்டில், ரப்பர் மூடி, காலி பேனா மை குழாய், நீர், வண்ணங்கள், மெழுகுவர்த்தி, தாங்கி, காகிதம். ஓகேவா? செய்முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறிய கண்ணாடி பாட்டிலை எடுத்துக்கொண்டு அதனை வண்ண நீரால் நிரப்புக. சரியா? கலர் தண்ணி வந்து நிரப்பிக்கிறீங்க. ரப்பர் மூடியின் மையத்தில் ஒரு துளையினை இடவும், காலி பேனா மை குழாயில் அத்துளையின் வழியாக செலுத்தவும். சரியா? அந்த ரப்பர் குழாய் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஓட்டை போட்டுறீங்க. இப்போ அந்த மை வந்து காலி இருக்கக்கூடிய மையை வந்து என்ன பண்ணுறீங்க, மை பேனாவுடைய குழாயை வந்து சொறி வைக்கிறீங்க. சரியா? காற்று புகாதவாறு பாட்டிலை மூடி மை குழாயில் நீர் ஏறி நிற்பதை கவனிக்கவும். நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த குழாயில் வந்து பார்த்தோம்னா கலர் தண்ணி வந்து என்ன இருக்கும், மேலே வந்து ஏறி இருக்கும். சரியா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, வளிமண்டல அழுத்தத்தின் காரணமாக தான் குழாயில் வந்து நீர் வந்து மேலே ஏறி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சரியா? கவனிங்க. பின்புறம் வைத்து நீரின் நிலையினை குறித்து கொள்ளவும். ஓகேவா? அடுத்து பாருங்க, பாட்டிலை தாங்கியில் வைத்து மெழுகுவத்தின் உதவியால் வெப்பப்படுத்தவும், நிகழ்வுகளை உற்று நோக்கவும். இப்போ என்ன பண்ண போகிறோம், பாட்டிலை வந்து சூடுபடுத்த போகிறோம். சரியா? அப்போ நீர் மட்டத்தில் ஏற்படும் மாற்றம் யாது? இப்போ நம்ம சூடுபடும் போது நீர் மட்டம் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு நம்ம பார்க்கணும். சரியா? வெப்பத்தை அளிப்பது நிறுத்திவிடவும், நீர் குளிர்ச்சி அடைந்தவுடன் குழாயில் உள்ள நீர் மட்டத்தினை கவனிக்கவும். நிகழ்ந்த மாற்றம் யாது, ஏன்? சரியா? இப்போ நம்ம வந்து தண்ணிக்கு வந்து வெப்ப ஆற்றலில் கொடுக்க அதனுடைய நீரினுடைய மட்டம் வந்து உயருது. அதே வெப்ப ஆற்றல் நம்ம கொடுக்கல அப்படின்னா நீரினுடைய மட்டம் வந்து குறையுது. சரியா? இதுக்கு என்ன காரணம்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. இதன் மூலம் நீரினை வெப்பப்படுத்தும் போது விரிவடைகிறது எனவும், குளிர்ச்சி அடையும் போது சுருங்குகிறது எனவும் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுதான் முக்கியமானது. நீரினை வெப்பப்படுத்தும் போது விரிவடைகிறது எனவும், குளிர்ச்சி அடையும் போது சுருங்குகிறது எனவும் அறிந்து கொள்ளலாம். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? ஓகே, அடுத்து போலாமா? வெப்பநிலைமானினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரியா? வெப்பநிலையினை அளக்க பரவலாக பயன்படுத்தப்படும் கருவி வெப்பநிலைமானி ஆகும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்னன்ட்டுனா, திரவத்தை வெப்பப்படுத்தும் போது விரிவடையும், அதை குளிர்விக்கும் போது சுருங்கும். இந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் வெப்பநிலைமானியே இயங்குது. சரியா? பல வகையான வெப்பநிலைமானிகள் காணப்படுகின்றன. அவற்றுள் சில வெப்பநிலைமானிகள் குறிப்பிட்ட வகை திரவம் நிரப்பப்பட்ட மெல்லிய கண்ணாடி குழாயினை கொண்டுள்ளது. சரியா? நம்மளுக்கு நிறைய வகையான வெப்பநிலைமானி இருக்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட வகை திரவம் வந்து நிரப்பப்பட்ட கண்ணாடி குழாய் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? பார்க்கலாமா? ஏன் பாதரசம் அல்லது ஆல்கஹால் வெப்பநிலைமானிகளில் பயன்படுத்தப்படுகிறது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெப்பநிலைமானியில் வந்து பார்த்தோம்னா பாதரசம் பயன்படுத்துகிறோம்னு சொல்லியிருந்தோம். சரியா? எதனால் வந்து இந்த பாதரசம் பயன்படுத்துகிறோம், எதனால் ஆல்கஹால் பயன்படுத்துகிறோம், அதனோட காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் பாதரசம் அல்லது ஆல்கஹால் ஆகிய திரவங்கள் வெப்பநிலைமானிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. ஏனெனில் அவற்றின் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டாலும் அவை திரவ நிலையிலேயே தொடர்ந்து காணப்படுகின்றன. நீங்கள் நினைப்பீங்க, ஏன் ஆல்கஹால் பாதரசத்துக்கு பதில் தண்ணியை பயன்படுத்தக்கூடாதான்னு நினைப்பீங்க இல்லையா? தண்ணியை நீங்கள் சூடுபடுத்தினீங்க அப்படின்னாக்கா அது என்ன ஆகிடும், ஆவியாக போயிடும். அதனால தான் நம்ம தண்ணியை பயன்படுத்துறதில்லை. சரியா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலும் சிறிய அளவில் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் அத்திரவத்தின் கன அளவில் மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. சரியா? கொஞ்சமாக நம்ம வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படுத்தாலையும் அதனுடைய கன அளவில் வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ வெப்பநிலை மானிகளில் உள்ள திரவங்களின் கன அளவில் ஏற்படும் இம்மாற்றத்தினை அளப்பதன் மூலம் நாம் வெப்பநிலையை அளவிடுகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? பாதரசமும் சரி ஆல்கஹாலும் சரி வெப்பநிலையில் பயன்படுத்தக்கூடிய திரவங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்தது பாதரசத்தினுடைய பண்புகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாதரசம் வந்து பார்த்தோம்னா சீராக விரிவடையும். எப்படி சீராக விரிவடையும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அளவு வெப்ப அளவு மாற்றத்திற்கு அதன் நீளத்தில் ஏற்படும் மாற்றமும் ஒரே அளவுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ வந்து பாதரசம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க சீராக விரிவடையத்துக்கு வந்து பார்த்தோம்னா, நீங்கள் கொஞ்சம் வெப்ப ஆற்றல் கொடுத்தீங்கனாலையும் அது என்ன ஆகும், சீராக விரிவடையும்ன்றது தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்கள். இது ஒளி ஊடுருவாகாத மற்றும் பளபளப்பானது. இதில் வந்து பார்த்தோம்னா ஒளி ஊடுருவாது, அதே சமயம் பளபளப்பானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இது கண்ணாடி குழாயில் சுவர்களில் ஒட்டாது. கண்ணாடி குழாயில் வந்து சுவரில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு அளவீடுகள் வந்து மேலும் கீழும் உயரவும் இறங்கவும் வசதியாக இருக்கும். ஓகேவா?
இது வெப்பத்தினை நன்கு கடத்தக்கூடியது. சரியா? இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை நல்லாவே கடத்தக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இதுதான் முக்கியமானது, கவனிச்சுக்கோங்க. இது அதிக கொதிநிலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். நீரோட கொதிநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ்னு தெரியும். இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? 357 டிகிரி செல்சியஸ். குறைந்த உறைநிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா -39 டிகிரி செல்சியஸ். உங்களுக்கு தெரியும் பனிக்கட்டியோடைய உறைநிலை வந்து 0 டிகிரி செல்சியஸ் இல்லையா? இது அதை விட குறைந்ததாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? -39 டிகிரி செல்சியஸ் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. சரியா? எனவே அதிக நெருக்கத்திலான வெப்பநிலைகளை அளக்க பாதரசம் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பாதரசம் வந்து அதனுடைய பண்புகள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதன் காரணமாக தான் வெப்பநிலைமானிகளில் பாதரசம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம். சரியா? இது வந்து முக்கியமான பண்பு. இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதி வச்சு படித்து வச்சுக்கோங்க. சரியா? இந்த பகுதியில் நாம் வெப்பம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். வெப்பநிலையினுடைய அளக்கக்கூடிய செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் பற்றி பார்த்தோம். வெப்பநிலை மானினா என்னன்னு பார்த்தோம். வெப்பநிலை மானியில் பயன்படுத்தக்கூடிய பாதரசம், ஆல்கஹால் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பாதரசனுடைய பயன்பாடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்த பாடப்பகுதியில் நம்ம ஆல்கஹாலின் பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆய்வக வெப்பநிலை மானி மற்றும் மருத்துவ வெப்பநிலை மானி பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி.